ஷை பிரம்மா வாக்காளர் அட்டைகளுக்கு வாக்கு எடுக்கிறவனுக்கு பஞ்சாயத்து போட்டில் ஏமன் காலம் தூவேன் எட்டை நாட்டு சனி சரி ஆமாம் ஆமாம் இன்றைக்கி இப்போ ஒரு வாரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 7 நாள் 8 நாள் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கல. எல்லா கணக்கு உள்ளே உட்காந்து வாக்கரிசி அந்த குடும்பத்தாருக்கு வாக்கரிசி எப்படியே ரேஷன் கார்டு இவங்களை பிட் பண்ண சொல்லிட்டாரு ஐயா. யாரா ஏமான் காலம் தூவன் எட்டை நாட்டு சனி சரி ஆமாம் ஆமாம் எல்லாம் ரேஷன் கார்டில் பிட் பண்ணி வாக்கரிசி போட்டுருங்கடா அப்படின்ட்டார். ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கான், அவன் பிள்ளை பேரம் பேத்தி எத்தனை இருக்குது, கொள்ளு பேரம் செடி பேரம் வயிற்றில் ஏற்றிருப்பான், அவன் குடும்பத்தில் ஏற்றி தூக்கி ஆட்டிக்கிட்டு போகிறான்னா சொறிகிறார். ஒரு சொருவு கம்பி பழுக்க வச்சு காய வச்சு எழுத்து போடுவார். முக்கால் சத்தியம் கடைக்காட்டுகளை கெட்டி வண்டிகளை விற்கவா, 2ஆம் நம்பர் வியாபாரம் போடவா, இல்லை சூனா பயலா பூமி அழிக்க வந்த முட்டா குய் மக்களா அழகா பூமியை பூரா அழித்து கெட்டடமாக போட்டு வங்கார கழுத மாதிரி ஒவ்வொரு இடத்துல பில்டிங்காக போட்டு உட்காந்துருக்கான். விவசாயத்தை அழிச்சிட்டு போய் உட்காந்துருக்கான். புரியுதா இல்லையா? விவசாயத்தை அழிச்சிட்டு போய் தான் உட்காந்துருக்கான். கொண்ட நரம்பு அறுத்து போடுவார். இப்போ ரேஷன் கார்டை பிடிக்காரு. ரேஷன் கார்டு ஏன் உள்ளே வரல அப்படிங்காரு. நீதிமன்றம் கோர்ட்டில் ரேஷன் கார்டை எடுக்க சொல்லப்பா. எல்லா தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் ரேஷன் கார்டு உள்ளதை பதிவு பண்ண சொல்லு. பதிவு பண்ணலைன்னா வானரப்பாடை வச்சு கிளியர் எல்லா ரேஷன் கார்டை தூக்குவான். எல்லாம் சிட்டி கிராமத்தை வச்சு தான் அந்த ரேஷன் கார்டை பிடிப்பான். பிடிக்கல இத்தனை பேர் இருக்கான் என்ன செஞ்சான் ஏது செய்தான். நான் கவர்மெண்ட் வேலை புளுத்துதம்மா புளுத்தி நான் நக்குதம்மா. கவர்மெண்ட் வேலை என்னடா வேலை, 2ஆம் நம்பர் வேலையாடா அந்த கேள்வி வரும். கவர்மெண்ட் வேலை 2ஆம் நம்பர் வேலையா? அடுத்து ஆதார கார்டு ரேஷன் 10,000 கோடி மில்லு தொழிற்சாலை கம்பெனி போட்டிருப்பான். இது என்னடா 2ஆம் நம்பர் வேலையாடா? அது உடனே குத்தி உள்ளே தூக்கி தெளிவான். அதான் ஆதார கார்டு ரேஷன் கார்டு அவன் பதிஞ்சு ஓட்டிக்கிட்டு அலையுதான். ஆதார கார்டு வாக்காளர் அட்டை அவன் பதிதான். இவர் ஒரே பிடி ரேஷன் கார்டை பிடிக்காரு. உன் உழைப்பு குட்டுப்பு 5 பேர் யாரும் குட்டுப்பு குண்டியில் 4 குட்டுக்குற இப்போ கோல்மா கணச்சிட்டு அலைதான். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாவில் சும்மா கணச்சிட்டு அலைதான். காலை 2 தோல் இல்லே முதல் பாயிண்ட்டே ராஜபாளையம் தெற்கு பாளையம் தான் போடுவார். வானரப்படா உள்ளே நிற்பான். புரிஞ்சுக்கோங்கடா, முதல் பாயிண்ட்டே சிலிவுத்தூர் டு ராஜபாளையம். நீதிமன்றம் எங்கே வழக்காடுதாரு சிலிவுத்தூர் தானிப்பாறை வரைக்கும் இராணுவம் நிற்பான். உள்ளே சுற்றி மதுரை கோட்டை வரைக்கும் நிற்பான். மதுரை கோட்டையில் ஒரு பிட்டு வெளியே போக முடியாது. அதையும் புரிஞ்சுக்கோங்கடா. நான் ட்ரெயின் ஓட்டினேன், பஸ்ஸு ஓட்டினேன், லாரி ஓட்டினேன், ஈச்சர் வண்டி ஓட்டினேன், 4 வீலர் ஓட்டினேன். ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னா அங்கேயே கம்பியை பழுக்க வச்சு எடுத்துருவான். அது பூரா மின்சாரத்தில் மின்சாரத்தை நீ ஓட்டி நாசம் பண்ணுத. அது பூரா கறி கட்டு முள் கம்பு இருக்காடா விறகு அதை கனலை ஏற்றி கம்பி சொறி உள்ளே நின்றுக்கிட்டே இருக்கும். 10 கம்பி 20 கம்பி வச்சுருப்பான். 10 பேர் 20 பேர் இருப்பான். வானரப்பட இராணுவ வீரர் சொறிடுவான். தேய்ச்சி விட்ருவான். தேய்ச்சி அப்படியே சொரிஞ்சிக்கிட்டே போடா அப்படிம்பாரு. புரியுதா இல்லையா? இது பெரிய தண்டனை. பெரிய தண்டனை. சேட்டை ஓவர் கண்டார வலிமை சேட்டை. ரேஷன் கார்டு எங்கன்னு கேட்காரு. ரேஷன் கார்டு ஏன் பதிவாகலை? உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்குன்னு அந்த பதிவு ஏற்றணும். அந்த பதிவு ஏற்றலை. இவன் கல்யாணம் முடிச்சுட்டு ஓட்டிட்டு ஒரு பக்கம் ஓடுதான். ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பக்கம் கன்னியாகுமரிக்கு ஓடுதான், ஒரு பக்கம் சென்னை மெட்ராஸுக்கு ஓடுதான், ஒரு பக்கம் படிப்பில் விடுதான். அவன் போன்ட்டு பிள்ளைமார்களை படிக்க விட்டு பூரா அங்கே பூரா சென்னை மெட்ராஸில் பூரா மாற்றி காலை 2 தோலை தூக்கி போட்டு அவன் குடும்பத்தில் கண்ணீர் கூத்தலமாக விட்டுட்டான். அரசியல்வாதி முட்டா குயிமன் செஞ்ச கூத்து. இந்த அரசியல்வாதி குயிமன் குடும்பத்தில் நச்சு எடுத்து போட்டார். அவன் கண்ணுக்கு முன்னாடி அவன் வாரிசை தூக்கி போட்டு மிதிக்கணும்ட்டார். அப்படின்னா தான் அவன் அடுத்தாப்புல நம்ம ஓட்டு எலெக்ஷனா கொடியை தூக்கம் ஐயோ விவசாயம் கொடுத்துருக்காரு சாப்பிடணும்னு போவான். அரசியல்வாதி முட்டா பேக முக்கால் சத்தியம்டா. ரேஷன் கார்டு எங்கன்னு கேட்காரு. நீதிமான் கேட்காரு. கோர்ட்டில் கேட்டுக்கப்பா ஜட்ஜி ஆன் பண்ணும். எப்போ ரேஷன் கார்டில் இங்கே இருக்கா என்ன செய்தான்னு அந்த கேள்வி பிடிப்பார். அப்போ இவர் செக் பண்ணுவார். கடவுள் செக் பண்ணல படிச்சுட்டு கிடக்குமா வேலை பார்க்கமா அங்கே கூவ மாதிரி கிடக்கணும். புரியுதா? அப்போ தான் பதிவு பண்ணுவார். அந்த ரேஷன் கார்டில் பிடிக்கல குடுக்கிற குடுப்பில் விவசாயம் இருக்கான்னு கேட்பார். விவசாயம் இல்லைன்னா மிதிச்சு போடுவாங்க. முக்கால்